ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொங்கல் வருது. ஸோ கர்ப்பிணி பெண்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன டவுட் வரும் அப்படின்னா, பொங்கல் வந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து கரும்பு சாப்பிடுவோம், பொங்கல் சாப்பிடுவோம், இதெல்லாம் சாப்பிட்லாமா மாசமாக இருக்கும்போது அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த டவுட்டு நான் கிளியர் பண்ண தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காண்டி நான் மேக் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலை நீங்கள் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்க. பார்த்து செலிப்ரேட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தலை பொங்கலாக கூட இருக்கலாம், வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அவங்களுக்கும் இனிய தலை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் எப்பயுமே சேஃபாகவும் ஜாக்கிரதையாகவும் கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட பேபிக்கும் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால உங்கள் பேபிக்கும் நல்லது. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பொங்கல் வந்து நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடலாம், சாப்பிடவே கூடாதுன்னா கிடையாது. பட் ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் பொங்கல் வந்து நீங்கள் வந்து வெல்லம் போட்டு பண்ணுறனால அது ஒரு ஸ்வீட் கன்டென்ட்டு. ஸோ நீங்கள் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. பிகாஸ் வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சி டைமத்தில் வந்து உங்களுக்கு வந்து டயபெட்டிக்ஸ், அதாவது சர்க்கரை நோய் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சரி, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் பொங்கலை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு சர்க்கரை சத்து இருக்குது, நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பொங்கல் சாப்பிடக்கூடாது. மித்தபடி உங்களுக்கு சர்க்கரை சத்துலாம் இல்லை, பட் ஆனால் சர்க்கரை சத்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் பொங்கலை ரொம்ப லிமிட்டாக கம்மியாக சாப்பிடுங்க. சாப்பிட்றனால தப்பில்லை. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், நான் வந்து கரும்பு சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும். கரும்பு கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடலாம். அதே மாதிரி தான் ரொம்ப சுகர் வந்து எடுத்துக்கக்கூடாது. ஸோ கரும்பு வந்து ரொம்ப சுகர், பட் ஆனால் அதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது, நியூட்ரிஷன் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடலாம். ஃபோலிக் ஆசிட் எல்லாமே இருக்குது அதில். ஆனால் அதுவும் கொஞ்சம் லிமிட்டாக நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. பிகாஸ் நீங்கள் வந்து இப்போ கரும்பு சாப்பிட்டுட்டு உடனே நீங்கள் தண்ணி குடிக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, தண்ணி குடித்தா அப்படின்னா வாயிலெல்லாம் புண்ணு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மெயினாக வந்து தண்ணி குடிக்காமல் இருக்கவும் கூடாது ப்ரெக்னென்சி டைமத்தில். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கணும், எப்போ குடிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கரெக்டாக குடிச்சுக்கணும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் கரும்பு சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் குடிக்காமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. ரொம்ப தண்ணி தாகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குடிச்சிடாதீங்க. அது ரொம்பவே உங்களுக்கு ப்ராப்ளம் கொண்டு வரதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. நீங்கள் கரும்பு சாப்பிடும்போதும் சரி, சர்க்கரை பொங்கல் சாப்பிடும்போதும் சரி, நீங்கள் கண்டினியூஸாக சாப்பிடக்கூடாது. அதாவது நீங்கள் இப்போ பொங்கல் சாப்பிட்டீங்க அப்படின்னா, கரும்பும் அப்படியே பின்னாடியே சாப்பிடக்கூடாது. பிகாஸ் 2மே சுகர், கொஞ்சம் இனிப்பு ஐட்டங்கள்லாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் டிவைட் பண்ணி சாப்பிட்ணும். கிரேவிங்ஸ் ப்ரெக்னென்சி டயத்தில் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல்னாலே, ஒரு செலிப்ரேஷன்னாலே நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக ஸ்வீட்லாம் வாங்கி வச்சுருவாங்க. ஸோ ஸ்வீட்டு, அப்புறம் வந்து பொங்கல், அப்புறம் கரும்பு, இந்த மாதிரி நிறைய சாப்பிடாதீங்க. லிமிட்டாக சாப்பிட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து சாப்பிட்ணும் போல இருக்குது அப்படின்னா, நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வேறு மாதிரி இட்லி, கொஞ்சம் நார்மலாக சாம்பார் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு, கொஞ்சம் நேரம் கழித்து பொங்கல் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டு வேறு ஏதாவது ஃபுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பொங்கல் டயத்தில் வந்து நீங்கள் இனிப்பான ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்போ தான் நீங்கள் பொங்கலோ கரும்போ சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகாது. ஸோ எவ்வளோ சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. கர்ப்பிணி பெண்கள் வந்து எதுக்கு பொங்கல் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நான் பெரியவங்ககிட்ட கேட்டதில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து பொங்கல் வந்து நார்மலாக அடுப்பில் வந்து பண்ணுவாங்க. கல்லெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் ஒரு பானையில் தான் தண்ணி நிரப்பி அதில் பொங்கல் வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சம்டைம்ஸ் அது மண்பானையாக இருக்கும்போது கீறல் விழுந்துருந்துச்சு, இல்லைனா சம்டைம்ஸு ஏதோ ஒரு கல் சரியாக இல்லாமல் கீழே சரிஞ்சு உடஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த பனிக்குடம் உடையிற மாதிரி அந்த கர்ப்பிணி பெண்கள் நினச்சிட்டு அதை அப்செட் ஆயிடுவாங்க. ஸோ அதனால் வைக்க விட மாட்டாங்க. 2வது என்னென்னா, அப்படி தீ தள்ளும்போது மேபி ஏதாவது தீக்காயங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம என்னதான் பாதுகாப்பாக இருந்தாலும் மேபி நம்ம கவனமாக இல்லாதனால நமக்கு ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கு பயந்துட்டு தான் கர்ப்பிணி பெண்கள் வந்து எப்பயுமே எதுவுமே பண்ண வேண்டாம், நீங்கள் சும்மா உட்காந்துருந்தா போதும் அப்படின்காண்டி தான் பொங்கலே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களாம். மித்தபடி வேறு எதுவுமே கிடையாது. இப்போ மாட்டு பொங்கல்லாம் கொண்டாடுவாங்க. மாட்டுக்கு வந்து தெரியாது, நீங்கள் மாசமாக இருந்தாலும் சரி, மாசம் இல்லாட்டாலும் சரி, நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா சில நேரம் வந்து அது ஈ உட்காந்துருந்துச்சு, ஏதோ தலையை திருப்பணும் அப்படின்னு திருப்பினாங்க அப்படின்னா, அந்த மாடு வந்து கொம்பு வந்து உங்கள் வயிற்றுல படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்நேரம் வந்து அதனால தான் உங்களை வந்து மாட்டு பொங்கலுக்கும் சரி, இல்லை நார்மலாக வீட்டில் வைக்கிற பொங்கலுக்கும் சரி, உங்களை வந்து
நீங்கள் பொங்கல் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ எல்லாருமே குக்கரில் வைக்கிறாங்க. அப்புறம் வந்து அதனால பொங்கல் பானையில் வந்து இப்போ மண் பானையெல்லாம் அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து ப்ராப்ளம் இல்லை. பட் அதுவே இருந்தாலும் நீங்கள் சேஃபாக யூஸ் பண்ணணும். இந்த நேரத்தில் செலிப்ரேஷன் நேரத்தில் வந்து வீட்டில் வந்து அதிகமாக வேலை செய்யாதீங்க. அதை க்ளீன் பண்ணுறேன் இதை க்ளீன் பண்ணுறேன்னு எங்கேயும் ஏறாதீங்க, வைக்காதீங்க. நீங்கள் ரொம்ப சாஃப்ட் அமைதியாக சேஃபாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. வேறு சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.